உறவுகளே, நான் சதீஷ். நான் இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களோட முல்லைத்தீவு மாவட்டம் முள்ளியவளையிலிருந்து வெளிக்கிட்டு நாங்கள் மடுமாதாட்ட பாத யாத்திரை போகிறாங்க. அப்படி இருந்தும் ஒரு சில விடயங்கள் கதைக்கணும். எனக்கு ஒரு சில உறவுகள் ஒரு சில வீடியோக்களை அனுப்பி கொண்டிருக்கணும். என்ன காரணம், எப்படியான ஒரு விஷயம்னு சொன்னால், ரீச்சாவில் இப்போ நடந்த ஒரு சில விடயங்களை பற்றி நான் கதைச்சிருந்தேன். நான் அப்படி இருந்தும் என்னுடைய கருத்து என்னென்னு சொன்னால், பொதுமக்களின் வெளிப்பார்வையில் இருந்து பொதுமக்கள் கதைக்கக்கூடிய ஒரு சில விடயங்களாக எடுத்துத்தான் நான் இந்த விஷயங்களை கதைக்கிறேன். அப்போ இன்றைக்கு எனக்கு அனுப்பி வச்ச வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சின்ன வீடியோ போடுறேன், பார்த்துட்டு வாங்கோ. அந்த வீடியோ சம்மந்தமாகவும் கதைப்போம். அதில் இருந்து என்னுடைய கருத்தும் சில மக்கள் கஷ்டப்பட்ட பாமர மக்களுடைய ஒரு சில நியாயங்களையும் நாங்கள் இதில் எடுத்துரைத்து கதைக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன வீடியோ போடுறோம், பார்த்துட்டு வாங்கோ, கதைப்போம். சாப்பிடவே வந்தாங்க, ஒரு ஃபண்ணுக்கு தான் நாங்கள் வந்தது. ஆனா இங்க இருக்கவங்களுக்கு 3000 ரூபாய் பெரிய காசுன்னு நான் நம்புறேன். எங்க வெளியில இருந்து வந்தவங்க சின்ன காசு. அதான் எந்த ஒப்பீனியன். என்ன நாள் வந்தீங்க? எந்த நாடு நீங்க? நாங்கள் லண்டன். லண்டன் 3000 ஓரளவுக்கு பெரிய காசு. 3000 லண்டனுக்கு இல்ல 3000 ஒரு எவ்வளவு 5 பவுன் சுமார் பெரிய காசு, பிச்சை காசு போல. அங்க பக்கத்துல இருக்கிற காசு அங்க ஒரு பவுன் 450 ரூபா பாருங்களேன், 3000. ஓகே உறவுகளே, பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோவில் இந்த அப்பா கதைக்கிற ஒரு சில விடயங்களுக்கு தெளிவில்லை. இந்த அப்பா என்ன காரணத்துக்காக இதை கதைக்கிறார் அப்படி என்ற ஒரு சில விடயங்களையும் நான் சொல்லணும் என்னுடைய கருத்தில் இருந்து. அடுத்தது, புலம்பெயர் தேசத்து உறவுகளால் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு. புலம்பெயர் தேசத்து உறவுகளை யாரையுமே குறை சொல்லணுமென்றக்காண்டி இந்த காணொளி பதிவல்ல. ஒரு சில உறவுகள் புரிந்துணர்வு இல்லாமல் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயங்களை கதைக்கிறதால இந்த விஷயத்தை நான் கதைக்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால், இந்த அப்பா கதைச்ச விடயம் இந்த 3000 ரூபா கொடுத்து நாங்கள் என்ஜாய் பண்ணத்தான் வந்த நாங்கள் இதுக்கெல்லாம் சண்டை பிடிக்கிறதா, இதுக்கெல்லாம் ஒரு 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 என்னென்னு சொல்கிற சாப்பாடு கிடைக்கலையேன்னு சண்டை பிடிக்கிறதான்றது தான் அவற்றை ஒரு கருத்தாக இருக்குது. ஓகே, அந்த அப்பான்ற வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தால் உண்மையான ஒரு நிலப்பாடு என்னென்னு சொன்னால், அந்த அப்பா நல்லா சாப்பிட்டுட்டார். சரியா, அந்த அப்பாவுக்கு நல்ல உணவு கிடைச்சிடுது. அதால் அந்த அப்பாவுக்கு மற்றவர்கள் ஒரு 3500 3000 கொடுத்துட்டு சாப்பிடலையே, இந்த உணவு திருவிழான்றது கூப்பிட்டுட்டு எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கலையன்ற ஆதங்கம் அந்த அப்பாவுக்கு தெரிய போகிறதில்லை. நீங்களே பாருங்க, அப்பா ஒரு டேபிளில் இருந்து அவர் ஒரு பிஏபி கெஸ்ட்டு மாதிரி இருந்து சாப்பிட்டுருக்கிறார், அவர் இருந்திருக்கிறார். அப்போ அவர் உண்மையில் எப்படி வண்டியை நிமித்தி பிடிச்சி கொண்டு இருக்கிறத பார்க்கவே தெரியுது. அந்த அப்பா சாப்பிட்ட தியக்கத்தில் இருந்து கதைக்கிறார். இந்த சாப்பாடு கிடைக்கலேன்னு சத்தம் போட்ட உறவுகள் ஏதோ பிச்சை எடுக்க வந்த உறவுகள் மாதிரியும் 3000 ரூபா ஒரு பிச்சை காசு மாதிரியும் அவர் கதைச்சிருந்தார். உண்மையான விடயம் 3000ன்றது ஸ்ரீலங்காவில் அது பெரிய ஒரு தொகை பணம். ஏன்னு சொன்னால், ஒரு கூலி வேலை செய்கிறவன், இப்போ ஒரு மேசனுக்கு 3500 4000 சம்பளம்னு சொன்னால், லேபர் வேலை செய்கிறவன் எந்த லேபராக இருந்தாலும் 3000 ரூபாய்க்கு கீழே தான் அவனுக்கு சம்பளம் கிடைக்கிறது. அப்போ அந்த சம்பளத்தை கொண்டு அவனுடைய பிள்ளைகளின் ஆசைக்காக அவன் அந்த உணவு திருவிழாவுக்கு போயிருந்தான்னு சொன்னால், அவனுக்கு அந்த பணம் ஒரு பெரிய ஒரு தொகை தான். சரியா, இப்போ அப்பா சொல்கிற மாதிரி அவர் இருக்கிற நாட்டின் கணிப்பில் பார்த்தால் அது ஒரு 5 ரூபா. ஆனால் அந்த 5 ரூபாய்க்கு இலங்கையில் இருக்கிற உறவுகள் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குல்லவா. இப்போ வெளிநாட்டில் 5 ரூபாண்டால் இலங்கையில் 3000. அந்த 3000 ரூபாய்க்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற உறவுகள் சாப்பிட்டு ஒரு 500 ரூபா சேமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட அமையும். அப்போ அப்படியான ஒரு கருத்து கணிப்பில் இந்த அப்பா பார்த்துருக்கணும். இந்த அப்பான்ற கருத்தில் எனக்கு வேறுபட்டு என்ன தெரியுதுன்னு சொன்னால், இந்த அப்பா சாப்பிட்டுட்டார். இந்த அப்பாவுக்கு மற்றவர்களின் சாப்பிடல் என்ற வலி தெரியாது. சரி, இதில் என்ன நீ சொல்ல வர, ரீச்சாக்கார இல்லை தவறா அப்படி என்று கேட்டால், தவறென்று ஆரையும் சுட்டி காட்டுவதற்கு நான் பெரிய ஆள் அல்ல. ஆனால் ஒரு சில விடயங்களை ரீச்சா உணவு திருவிழான்ற இடத்த அவர் சில விடயங்களை மாற்றி அமைச்சிருக்கலாம், செய்திருக்கலாம்ன்றது என்னுடைய ஒரு கருத்து. ஏனென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ரீச்சா உணவு திருவிழான்னு சொல்லித்தான் கூப்பிட்டது. சரியா, ரீச்சா பார்க்கில் சுற்றி திரிகிறது, சும்மா டான்ஸ் பார்க்குறது, சும்மா சுற்றி திரிஞ்சிட்டு போகிறோன்னு சொல்லி கூப்பிடலை. உணவு திருவிழான்னு சொன்னால் 3000 ரூபாவை கொடுத்து உணவு சாப்பிடலாம். உண்மையிலே ரீச்சாவில் ப்ரமோஷன் செய்யக்குள்ள மீடியா என்ன சொல்லி கொண்டு போனேன்னு சொன்னால், நீங்கள் எதுவும் போட்டு சாப்பிடலாம், எப்படியும் சாப்பிடலாம் என்று சொல்லியிருந்தது. ஆனால் ரீச்சா உரிமையாளர் சொல்லக்குள்ள என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அங்கங்கு சில டிஷ் மாதிரி வச்சிருப்போம், அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போகிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அப்போ 3000 ரூபா கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போகிற அளவுக்கு
ஒரு சிலருக்கு அந்த ஒரு நிலப்பாடு இருக்காது. இப்போ முதல் நாள் 2ஆம் நாள் செய்யலாம் அவர் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்தது, ஆடினர் பாடினர் என்ஜாய் பண்ணினர். அந்த 3ஆவது நாள் இப்போ சனிக்கிழமை நடந்தாண்டி இவர் எங்கேன்னு கேட்டால் இப்போ ரீச்சா உரிமையாளரை காணல. அதுக்கு என்ன காரணமாக இருக்குமென்னு சொன்னால் அவருக்கே தெரியும், அளவுக்கு அதிகமான மக்கள் வந்துட்டினம், இங்கே சமைக்கப்பட்ட உணவுகள் வந்து போதாது, நான் இப்படியான இடத்த நின்றேன்னு சொன்னால் இந்த பிரச்சனை வரும் என்ற ஒரு அடிப்படை ஒரு உதாரணம் அவருக்கு வேலைக்கே தெரிஞ்சுதான் அவர் வெளியில் வராமல் உள்ளுக்கு நின்றுருக்கிறார். சரியா? நாங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் வசிக்கிறோம் வாழ்கிறோம்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு ரூபா 10 ரூபா 50 ரூபா 100 ரூபாண்டாலும் அதுவும் வேல்யூ தெரியணும் எங்களுக்கு. எனக்கும் ஒரு சின்ன ஒரு குறை இருக்குது. என்னென்னு சொன்னால் இந்த இப்படியான இடத்துக்கு 3000 ரூபா கொடுத்து சாப்பிட போகணுமான்னு கேட்டால் நான் போக மாட்டேன்னு தான் சொல்லுவேன். எனக்கு அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தும் ஒரு சில உறவுகள் தங்களுடைய பிள்ளைகளின் ஒரு கட்டாயமாக பிள்ளைகளுக்கு ஒரு நிமித்தம் ஒரு பிள்ளைகள் கேட்குற ஒரு ஆசையில் அவர்கள் போகிறபடியாக ஒரு சில விடயம் வந்து இப்படித்தான் இப்படி நடக்கலாம். நான் 100% சொல்லிக்கொள்ள விரும்புகிறது, இந்த உணவு திருவிழாண்டு வந்து ஸ்ரீலங்காவில் செய்தால் கஷ்டம், எங்களோட மக்களை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். சரியா? அதோட நான் வந்து இன்றைக்கு இந்த வீடியோவை போடுறேன், மடுமாதாட்ட பாத யாத்திரை போகிறேன், 15ஆம் தேதிக்கு பிறகு தான் வருவேன். ஆனால் இப்படியான காணொளிகள் வந்து நான் போட்டுக்கொண்டே இருப்பேன், வரும் வீடியோக்கள் வரும். அதோடு சேர்த்து ஒரு சில இந்த இயற்கை காட்சிகள், வன்னி மண் ஒரு இயற்கை அழகு, மன்னார் மண் ஒரு இயற்கை அழகு, நாங்கள் போகிற இடம் வந்து குளங்கள் காடுகள் அப்படி இருக்கும். அப்படியான சில வீடியோக்களும் நாங்கள் இதில் போடுவோம். தயவு செய்து பாருங்க, பார்த்து ஒரு சப்போர்ட்டை தாங்க. என்னுடைய கருத்துகள் வந்து பிள்ளையாக இருந்தால் கொமெண்ட் பண்ணலாம், நீங்கள் சரியாக இருந்தாலும் கொமெண்ட் பண்ணலாம், பிள்ளையாக இருந்தாலும் கொமெண்ட் பண்ணலாம். நான் மக்களின் ஒரு சில விடயங்களை எடுத்து தான் நான் பயணிக்கிறேன். அதால் உங்களுக்கு கடைசியாக வீடியோ முடிக்க முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு இயற்கை சார்ந்து நான் ஒரு இடத்தை காட்டுறேன் பாருங்கள், நான் நின்று கதைச்ச இடத்த பாருங்கள் எப்படி இருக்காண்டு. இப்படியும் ஒரு சில விடயங்கள் நான் போடுவேன் வீடியோ, இப்படியும் இருக்கா பாருங்கள், எப்படி இருக்காண்டு பாருங்க. இது வந்து எப்படி இருக்காண்டு பாருங்க, ஒரு குளம் எப்படி இருக்காண்டு பாருங்க. இங்கே வந்து வறட்சி, இப்போ தண்ணி வந்து வறட்சியும் இருக்கிறபடியா இப்படி ஒரு காட்சி அளிக்குது. ஓகே, பார்த்துருப்பீங்கள நம்புகிறேன். இது வந்து நான் இருக்கிற ஒரு அழகான இடத்தை காட்டியிருக்கிறேன். ஓகே உறவுகளே, மீண்டும் ஒரு நல்ல விடயங்கள் நல்ல காணொளிகளுடன் உங்களை சந்திக்க மிகவும் ஒரு ஆவலாக இருந்து இந்த வீடியோவை என்னுடைய வீடியோ பார்க்குற உறவுகளுக்காக நான் பகிர்ந்து கொள்கிறேன். வீடியோ பாருங்கோ, ஒரு சப்போர்ட்டை தாங்கோ. சதீஷ் வந்து இன்னும் மேலே வளரணுமென்று ஆசைப்பட்டால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கோ. அதோடு சேர்த்து ஒரு சில விடயங்கள் வந்து நல்ல விடயங்களை வந்து நான் வந்து மக்களுக்கு சொல்லி கொண்டு போகணும். இந்த பயணம் வந்து அரசியல் சார்ந்து இருக்கிறபடியாக எல்லாரும் அரசியலில் சதீஷ் வீடியோ போடுவானுண்டு 100% எதிர்பார்க்காதேங்க. அப்பப்போ ஒரு சில விடயங்கள் இப்படியும் நான் போடணுமென்று எனக்கு ஒரு ஆசை. என்னென்னு சொன்னால் எங்களோட வன்னி மண்ணின் அழகையும் காட்டணுமென்றது வந்து எனக்கு சும்மையிலே ஒரு சின்ன ஆசை. ஒரு சில உறவுகள் எனக்கு சொல்கிறது, தம்பி நீ அரசியல் கதைச்சா அரசியல் மட்டும் போடு, மற்ற வீடியோக்கள் போட்டி என்று சொன்னால் நீ அரசியல் கதைக்கிறான்னு பார்க்க வந்துட்டு நீ சும்மா கண்ட வீடியோ எல்லாம் போட்டால் எங்களுக்கு வந்து பார்க்க டைம் இல்லைன்னு சொல்லி ஒரு சில உறவுகள் எனக்கு பேசியும் இருக்கணும். தயவு செய்து அப்படியான ஒரு பார்வையும் அப்படியான ஒரு நோக்கத்துக்கையும் போகாதேங்கோ. எனக்கு இந்த இயற்கை அழகையும் காட்டணுமென்றது வந்து என்னுடைய மனசில் இருக்கிற ஒரு சில விடயங்கள், ஆசை கூட. அதை நான் சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் வன்னி மண் என்றைக்கும் அழகு, அப்படி என்ற ஒரு பொக்கிஷமான ஒரு பூமியில் வாழ்கிறோம், ஒரு இடத்தை வாழ்கிறோம்ன்றதை காட்டணுமென்ற என்னுடைய ஒரு ஆசை. ஓகே, இந்த கண்ணாடி போட்டுக்கொண்டு தான் இனி ஒரு சில வீடியோக்கள் வரும். வெயிலுக்குள்ளால் நடக்கிறோம். இனி சில நாளைக்கு மழையிலும் பெய்யும். அப்படியான ஒரு சில விடயங்களையும் கடந்து தான் நாங்கள் மடுமாதாட்ட போய் சேர்ற. நாங்கள் என்ன தம்பி கதிர்காமம் போனாய், பிறகு மடுவுக்கு போகிறாய், நீ எந்த மதமடா எந்த மொழியடான்னு கேட்டால் சதீஷுக்கு இனம் மதம் மொழி எதுவுமே கிடையாது, எல்லாம் ஒன்று தான். அது மட்டும்தான் என்னுடைய ஒரு கருத்து. அது என் மனசில் இருக்கிறபடியாக தான் நான் எல்லா மக்களோடையும் சரிசமனாக புலங்கோணும் பழகோணும் என்ற ஒரு ஆசையில் வீடியோக்கள் போடுறேன். நான் இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ். நன்றி உறவுகளே. இங்கே பாருங்க குட்டி பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் நிற்கினோம். இவையிலும் மடுவுக்கு வாரது, இவேண்ட அம்மாக்கள் அப்பாக்கள் நடந்தால் இவையிலும் வருவினம். அதென்ற மச்சி, என் குட்டி மச்சி அவள் பாருங்க எப்படி வடிவாக இருக்கிறாள். சைல் காய் அவளை இல்லை, எல்லாரும் வடிவு தான், சைல் காயெல்லாம். என்னடி கதைங்கோனடி கூப்பிட்டுட்டு இங்கே பாருங்க இவாவை ஏற்றி விடணும் மாமா. இதை பாருங்க, இது வந்து
ஓட்டு ஃபேக்ட்ரி என்று சொல்கிறது. இதுதான் எங்களோட பழைய ஓட்டு ஃபேக்ட்ரி. இதில் போகிற வழியில் இருந்தபடியாக இந்த இதையும் காட்டுறேன் நான் உங்களுக்கு. பாருங்கள் இப்படி இருக்கு. நாங்கள் பாருங்க இதில் போட்டிருக்கு பாருங்க. எங்களோட அந்த போட்டை பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து முல்லைத்தீவு முள்ளியவளை எங்களோட திரேசம் ஆலயத்தில் இருந்து வலிக்கிட்டு மடுமாதா பாத யாத்திரை போய் கொண்டிருக்கிறோம் தானே. அதில் என்ன விஷயம்னு சொன்னால் எவ்விடத்துக்கு நாங்கள் இப்போ போகிறோம்னு சொன்னால் ஆலடி காட்டா விநாயகர் ஆலடி கழிஞ்சு நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தண்ணி போத்தில் ஓகேக்கு அப்படி சில நாங்கள் இப்படியே போகிற எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு இடையாக சாப்பாடுகள் தண்ணிகள் இப்படி வாரது. அது என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு பக்தர்களும் வந்து இப்போ மடுமாதாக்கு நேர்த்தி வைக்கிற பக்தர்கள் வந்து பெரிய அளவில் ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு தொகை மக்கள் போகிற வழியாக அவ்வளோ மக்களுக்கும் இந்த தண்ணிகள் ரின்ஸுகள் இப்போ நாங்கள் போய் நிற்க போகிற இடம் எல்லாம் வந்து சாப்பாட்டு வசதி எல்லாம் இருக்கும். அப்படி தான் ஒவ்வொரு வருஷமும் இருக்கிறது. போன வருஷம் இந்த வீடியோக்கள் வந்து பார்க்காத உறவுகள் பாருங்க. இது வந்து என்னுடைய அரசியல் பயணத்துக்கு ஒரு 100%. இதுவும் ஒரு இந்த பாத யாத்திரையும் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக அமையும்ன்றதுக்காண்டி தான் நான் போகிறேன். கண்டிப்பாக நான் போன வருஷம் எடுத்த முயற்சிகளில் நிறைய வெற்றி அளிச்சிருக்குன்றதால இந்த முறையும் அந்த பயணத்தை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கிறபடியாக வார வருடம் இறுதிக்குள்ளே எங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகரமான சில விடயங்கள் நடக்கும்ன்றதை தெரியப்படுத்துகிறேன். பார்ப்போம் இன்னும் நிறைய இடம் போக கிடக்கு, நிறைய மக்களை சந்திக்க கிடக்காதால் வீடியோக்களை கொஞ்சம் சுருக்கமாக போடுவோம். இப்போ பாருங்க எப்படி நல்லா இருக்கு அந்த ஆலமரம். ஆலமரத்தின் நிழலை பார்த்தியால எப்போவும் வந்து ஒரு ஆலமரம் வந்து பெரிய ஒரு இது அணிவாருங்க. மக்கள்கிட்ட உடுப்பு வாய்க்குகள் எல்லாம் வருது. ஓகே எங்களுடைய ஆள் எதுவும் கதைக்க போகிறீங்களோ? எங்களுடைய முதலாவது நாள் பயணம் வந்து மடுமாதா நோக்கிய பயணம். நாங்கள் முள்ளியவளை திரேசால் ஆலயத்திலிருந்து வலிக்கிட்டு இருக்கிறோம். எங்களை ஆலடி சந்தி 6ஆம் கட்ட சந்தியில் பிள்ளத்தா கதையங்க நீங்கள் கதைக்கிற விலங்கு இல்லையே. 6ஆம் கட்ட சந்தியில் நிற்கிற ஆலடி சந்தியில். சரி பாருங்க இந்த ஆலமரத்தின் நிழல்களை பாருங்க இப்படி இருக்கண்ட. சரியா